ஆஹா, திஸ் இஸ் அவர் ஃப்ளைட் ஏர் இந்தியா. ஏர் இந்தியானாலே கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கு. இது வந்து ஒரு எக்கனாமிக் கிளாஸ் தான். சூப்பராக இருக்குது ஃப்ளைட்டு. ஏர் இந்தியா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. அது வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தூங்கணும், நீ பாட்ட ஏதாவது வீடியோ எடுத்துட்டு வா, பேசிட்டு கூட வா, ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்ட்டாங்க. அவ்வளோ டயர்டு. சரி ஓகே தூங்கிட்டோம். ஜன்னல் சீட் எனக்கு கொடுத்துருச்சு, அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டேன். புகை மூட்டமா வருதுங்க பாருங்களேன். ஓகே, வென்டிலேஷனுக்காக போடுறாங்களாமா இந்த புகை. ஆனால் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுது அபி. புகையிலே மூச்சு திணறிடும் போல இருக்கு எங்களுக்கு. ஏர் இந்தியா வந்து கிராஷ் ஆனிச்சுல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து இது டிக்கெட் புக் பண்ணிட்டோம். டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, நிறைய பேர் இறந்துட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஐயோ ஏர் இந்தியாவில் புக் பண்ணிட்டேன் என்னடாச்சு அப்படின்ட்டு ஒரு பயம். அபி வந்து யூஸ்வலாக ஏர் இந்தியாவில் ட்ராவல் பண்ணாதாம்மா. நான் வழுக்க டைமை பிடிச்சி இழுத்துட்டு போகிறேன். பயப்படாத, வர்றப்போ இண்டிகோ தான். எந்த ஃப்ளைட்டாக இருந்தா என்ன, பஸ்ஸோ காரோ, உயிர் போகணுன்னு இருந்துச்சுன்னா போயிடும், அவ்வளோதான். அதனால எதையும் தடுத்து நிறுத்த முடியாது. நல்லா போகுது, ஜாலியாக இருக்கு. ஏர்லி மார்னிங். சாப்பாடு வந்துருச்சு. நான் வெஜிடேரியன் அந்த மெனு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, பன்னு சீஸு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு என்ன ஆம்லேட் இருக்குது, அதில் பொட்டேட்டோ மாரிலாம் அப்படியே கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். பரவாயில்லையா? சொல்லக்கூடாது, சிரிச்சுட்டே இருக்கும்ட்டுதான், எதுக்கு சிரிக்குதுன்னே தெரியாது. ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. இந்த மேங்கோ யோகட் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தாஜ்மஹால் இதை பார்க்கணுன்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு இருந்துச்சு. அது வந்து இன்னைக்கு வந்து நிறைவேற போகுது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடய போயிட்டு இருக்கேன். ஸோ அங்கே போய் டிக்கெட்லாம் எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம், கூட்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஆன்லைன்லேயே நான் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஒரு ஆளுக்கு 50 ரூபா என்ட்ரி. உள்ள மாஸ்லாம் போய் பார்க்கணும்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு 200 ரூபா கட்டணும். மொத்தமாக ஒரு 250 ரூபா.